அரசியல் செய்யுமா? நீங்க இதை கொடுத்தா இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வன்முறை. அந்த வன்முறையை மிக துணிச்சலாக இவர்கள் ஏவுகிறார்கள். அதுக்கு துணைக்கு வேற ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் கான்ஸ்டிடியூஷனை இழுக்கிறாரு. நீங்க அரசமைப்பு சட்டப்படி நடந்துக்கணும், ரூல் ஆஃப் லா தெரியுமா அப்படின்ட்டு. நாங்க திரும்ப கேட்கிறோம், ஹிந்தி படிக்காம உருப்படியா ஒழுங்கா இங்கிலீஷ் படிச்சிருந்தா, ஆங்கிலத்தை படிச்சிருந்தா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு கான்ஸ்டிடியூஷனை பத்தி தெரிஞ்சிருக்கும், அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையை பற்றி தெரிஞ்சிருக்கும். அரசமைப்பு சட்டத்தில் ஹிந்தி என்பது அலுவல் மொழியை தவிர பயிற்று மொழி இல்லை அப்படின்ற அறிவு தெளிவு வந்திருக்கும். நாங்கள் ஆங்கில அறிவோடு இருப்பதால் தான் எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் புரியுது, ரூல் ஆஃப் லா புரியுது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சட்டத்தின் பெயரில் முரண் வந்தால் உங்களுடைய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு நீங்க வாதாடுறீங்க. அது அரசமைப்பு சட்டத்தின்படி சரி, அதில் முரண் இருந்தால் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் நீங்கள் இயற்றக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு பாலிசி மேக்கிங்க்கு நீங்க மாநில அரசை விட ஒன்றிய அரசு தான் பெருசுன்னு வாய் பேச முடியாது. அதுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்ப ஹிந்தி பேசாததால் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம், ஹிந்தியை மட்டும் படித்தால் போதும் என்று சொல்லி நீங்களும் உருப்பிட்ட எங்களை பார்த்தும் கோபம் வருதுன்னு சொன்னா தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது.